சிவா இன்னைக்கு சீக்கிரம் வந்துரு. ஏன் சீக்கிரம் வாங்க வாயே. சீக்கிரம்னா ஒரு 5 o'clock. என்ன விளையாடுறியா? இன்னைக்கு நான் வரத்துக்கு 10 ஆகும். 10 அட்லீஸ்ட் 6 o'clock. இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நானும் அண்ணனும் கண்டிப்பா இருக்கணும். நாளைக்கு வேணா 3 மணிக்கே வந்துடுறேன். இல்ல லீவே போட்டுறேன். பட் இன்னைக்கு மட்டும் கூப்பிடாத ப்ளீஸ். இன்னைக்கு வர முடியுமா முடியாதா? எப்படி முடியும்? அப்போ என்ன விட உனக்கு ஆபீஸ் முக்கியமா போச்சுல? பிரியா பிரியா சரி வான விடு. ஏய் சீக்கிரமாங்கற. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது கூட தெரியாம வர்க்க நலையற. உன்கிட்ட போய் என்ன சொல்றது? இது பார் பிரியா, முன்ன நான் உன்னோட லவர். நினைச்ச நேரம் எங்க வேணாலும் கூட்டிட்டு போன வந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட். ஓஹோ. என்ன ஓஹோ? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அந்தந்த வீட்டுல வைஃபுங்க ஹஸ்பண்டுங்களை ஏன் பொறுப்பு இல்லாம சுத்துறேன்னு திட்டுவாங்க. நீ ஏன் பொறுப்பா இருக்குன்னு கோவிச்சுக்கிற. என்னை விட உனக்கு கம்பெனி தான் முக்கியமாங்கிறியே. இப்ப நான் பொறுப்பா கம்பெனி போறது எதுக்காக? சம்பாதிக்கிறதுக்காக. யாருக்காக? உனக்காக, நமக்காக, நமக்கு பிறக்க போற குழந்தைகளுக்காக. சோ நீ எனக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சு பெருசா உண்டாக்க போற. யா தட்ஸ் ரைட். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஏ? குழந்தைய உண்டாக்க ஒர்க் பண்ணனும் ஞாபகம் இல்ல. நீ எல்லாம் இங்க ஒர்க் பண்ணி குழந்தைக்கு உண்டாக்க போற. யா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் 18th ஃபர்ஸ்ட் நைட். அப்ப அந்த 3 days எப்படி மறந்த? இன்னைக்கு கம்பெனி ஆகுது, மீட்டிங் ஆகுது. ஈவினிங் 6 o'clock டானு வந்துடுறேன். இன்னைக்கு நைட் உன்னை என்ன பண்? அதன நைட் ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டே இருக்க கூடாதா? இருக்க கூடாது. சட்டை ஏதாவது இருக்குதா? எப்படி எப்படி எப்படியா? பிரியா பிரியா டார்லிங், எத்தனை குழந்தைங்க வேணும்னு சொல்லி ஒரு டசன் பத்துக்கலாமா? அண்ணே வா போலாம். பிரீஃப் கேஸ் ஓ நீயே கொண்டு வந்துட்டியா? சிக்ஸ் ஓ கிளாக் ரெடியாரு, டானு வந்துடுறேன். ஹலோ தேவா சார், பிஏ சுதா பேசுறேன். என்ன சுதா, சிவா கிளம்பியாச்சா? half an hour முன்னாடி கிளம்பிட்டேன்னு சொன்னாரே, இன்னும் வரல? அது சொல்லதான் ஃபோன் பண்ணேன். எங்க இருந்து பேசுறீங்க? மவுண்ட் ரோட்ல இருந்து. மவுண்ட் ரோடா? இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இல்லையா? இல்ல. ஏன் ஏன் சுதா? இல்ல, ஒரு சின்ன சின்ன வாட்? காருக்கு தான் டேமேஜ் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு அடி கூட படல. நல்லா இருக்கு. இத கொஞ்சம் பாரு. நீங்க பயப்படாதீங்க. சுதா போன் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சிவா சிவா சிவா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? பிரியா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, கார் தான் பிரேக் ஃபெயிலியர். சைடுல பிளாட்ஃபார்ம்ல போது நிப்பாட்டேன். உண்மையா தான் சொல்றேன், எனக்கு ஒரு அடி கூட படல. நீ வர வேண்டாம் பிரியா. நான் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன். போனவே. எனக்கு தெரியும், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். இவன் காரை பார்த்து எடுத்துக்கலாம்ல. Thank God. Shiva! Shiva! Shiva!
I love you, Shiva. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? உங்க அண்ணன் தான். சரி விடு. இனிமே எப்ப கார் எடுத்தாலும் பிரேக், ஆயில், சீட் எல்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கார் எடுக்கணும். என்ன சரி சொல்லு, சரி சொல்லு, சரி சொல்லு. பிரியா, எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே, ஏன் தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? அண்ணே நீ போ, நான் பாத்துக்கிறேன். பிரியா விடுமா, ஏன் அழற? அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் ஒண்ணும் அது கழல. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? நான் நீ நினைச்சு உங்க அண்ணனை போய் கட்டி பிடிச்சிட்டேன். ஐயோ, உனக்கு அவ்வளவு கூட வித்தியாசம் தெரியல. அறிவு இருக்க உனக்கு? நீ ஹஸ்பண்ட் தானே? உன் பொண்டாட்டி அடுத்தவனை போய் கட்டி பிடிச்சிட்டேன்னு சொல்றான். சிரிச்சிட்டு இருக்க. கோவம் வரல, பொசசிவ்னஸ் இல்ல. நீ எல்லாம் என்னடா ஹஸ்பண்ட்? ஏய், தப்பா போய் கட்டி பிடிச்சது நீ. தப்ப நீ பண்ணிட்டு எங்க ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு இருக்க? சரி, நான் தான் தப்பா போய் கட்டி பிடிச்சேன். அதுக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? பேசாம நின்னுக்கிட்டான். அவன் அப்படியே தானே இருப்பான், அவனால பேச முடியும். இல்ல, அவனால பேச முடியாதா? நான் அத சொல்லல. நான் சொல்றது, நான் அவனை கட்டி பிடிச்சேன்ல, அது பேசாம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நான் முட்டாள். நான் நீ நினைச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பதட்டத்துல மாறி மாறி கட்டி பிடிச்சு முட்டாளா கொடுத்து அவனுக்கு கை கூடவா இல்லாம போச்சு. என்ன பிடிச்சு தள்ளி விட்டுக்கலாம்ல, விலக்கி இருக்கலாம்ல. ஆனா அவன் அப்படி பண்ணலையே. ரொம்ப நாள் ஆசையில பாதி நேரம் என்ன மாதிரி அப்படியே நின்னுட்டான். இது பார் பிரியா, நடந்த விஷயம் ஒண்ணுதான். அதுக்கு எத்தனை அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிறவங்க மனசை பொறுத்து இருக்கு. அப்ப நான் தப்புன்றியா? எங்க அண்ணனை தப்பா நினைக்காதன்ற. டெய்லி அவனை ஒரு மாற்றம் எடுத்துக்கிற. நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்கிற, கம்ப்ளைண்ட் பண்ற, சண்டை போடுற. எனக்கு பயமா இருக்கு பிரியா. நான் உன்னை லவ் பண்றேன் இல்லன்னு இல்ல, ஆனா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன அறியாம நான் உன்னை வெறுத்துறேன்னு பயமா இருக்கு பிரியா. அதே பயம் தான் எனக்கும். நான் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ண அதே உருவத்துல உள்ள இன்னொருத்தன் என்கிட்ட தொடர்ந்து தப்பா நடந்துக்கும் போது அவன் மேல உண்ட ஒரு வெறுப்பு உன் மேல உண்டாயிருமோன்னு எனக்கும் பயமா இருக்கு. முட்டாள்தனமா பேசாத பிரியா. நானும் அவனும் ஒரே வயத்தை பிறந்தவன் தானே, ஒன்னா கன்சீவா வளர்ந்தவன் தானே. அவனை மட்டும் ஏன் தப்பா நினைக்கிறேன்? ஒரு பொண்ணோட வயதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து இருக்கலாம். ஒரு பொண்ணு கூட ஒன்னா படுத்துக்க முடியுமாடா? குடும்ப பொண்ணு பேச மாதிரி பேச நீ. குடும்ப மாதிரி இங்க நடக்குது. இது பாரு சிவா, நீ உங்க அண்ணன் உருவத்துல ஒன்னா இருக்கலாம், ஆனா உன் கேரக்டர் வேற, அவன் கேரக்டர் வேற. நீ நல்லவன், அவன் கெட்டவன். உங்க அண்ணனுக்கு கை உடைச்சப்போ ஃபர்ஸ்ட் நைட் கூட அவாய்ட் பண்ணிட்டு மலேசியா போனவன் நீ. அதுவும் 15 டேஸ். யார் இப்படி பண்ணுவா? உங்க அண்ணன் டெஃப் அண்ட் டம்ங்கிறதுனால அவன் முன்னாடி சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டவன் நீ. யாருக்கு அந்த மனசு வரும்? ஆனா அவன் அப்படி இல்ல. அப்படிப்பட்ட தம்பிக்கு துரோகம் நினைக்கிறவன், அவன் பொண்டாட்டியவே அடையணும் நினைக்கிறவன். மெதுவா பேசு, அவன் மேலதான் இருக்கான். அவன் கீழே இருந்தாலும் அவனை கேட்காது. நல்ல வேலை ஆண்டவன் என் அண்ணனை டெஃபனமா படைச்சான். இல்லன்னா இப்ப நீ சொன்னதெல்லாம் அவன் கேட்டிருந்தானு வை, அவன் அவனே கொண்டுட்டு செத்துட்டு இருப்பான். அதான் கிடையாது. ஆண்டவன் நல்ல வேலை அவனை டெஃபனமா படைச்சான். அந்த ஒரு வித்தியாசம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அவன் உன்னை கொண்டுட்டு நான் தான் சிவான்னு சொல்லி என்னோட குடும்பம் நடத்திட்டு இருப்பான்.